சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். நம்பிய ஆரூரரும் அந்த பணிப்பெண்களும் தங்களையே மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பணிப்பெண்கள் நேரமாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியார் கிட்ட போறாங்க. பார்வதி தேவியார் அங்க போனோடனே வழிபாட்டு மலர்களை பறிச்சு வரத்துக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பணிப்பெண்கள் நந்தவனத்துல நடந்த எல்லா உண்மையும் அப்படியே சொல்றாங்க. சொன்ன உடனே பார்வதி தேவியார் எதுவுமே கேட்காம சிவபெருமான்கிட்ட போறாங்க. இங்க அப்படியே சிவபெருமான் சுந்தரரை எதுவுமே கேட்காம அவர் கொடுத்த பூவை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. சுந்தரரும் பயத்துல நம்ம சிவபெருமான் கேட்டா எல்லா உண்மையும் அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்றாரு. ஆனா சிவபெருமான் எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு பூவை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்வதி தேவியார் வராங்க. பார்வதி தேவியார் வந்த உடனே சிவபெருமான் அவரை மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. ஆனா பார்வதி தேவியார் அதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம, பரம்பொருளே, இது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? உங்களுடைய தொண்டன் என் பெண்கள் பூவை பறிச்சுட்டு வரும்போது தகாத முறையில பார்த்ததுனால அவங்க வரத்துக்கு தாமதம் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்க தான் பார்த்து என்ன தண்டனையோ அதை பார்த்து வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிவபெருமான் பார்வதி தேவியாரை பார்த்து கேட்கிறாங்க, தேவி, நீங்கள் சொன்ன முடிவு தங்கள் பணிப்பெண்களுக்கும் சேர்த்தா அல்லது என் தொண்டனுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பரம்பொருளே, இதில் உம் தொண்டனுக்கும் என் பணிப்பெண்களுக்கும் சமபங்கு உண்டு. அதனால் நீங்கள் 3 பேருக்கும் என்ன தண்டனை வழங்க வேண்டுமோ அதை சரிபார்த்து வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சிவபெருமான் சுந்தரனையும் கமலினி அணிந்திதே 2 பெண்களையும் கூப்பிட்டுட்டு, ஆளால சுந்தரா, இந்த புண்ணியமான கைலாயத்துல அந்த பணிப்பெண்களை பார்த்து நீ காதல் வயப்பட்டு விட்டாய். அதனால் நீ மண்ணுலகில் சென்று மானுடனாக பிறப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட்டளை இட்டுடுறாரு. சுந்தரர் குறுக்கிட்டு, ஐயனே, ஏதோ என்னையும் மீறி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள, சுந்தரா, மண்ணுலகில போய் மானுடனா பிறக்க சொன்னதுதான். அது அந்த கட்டளை அந்த கமலினி அணிந்திதே 2 பேருக்கும் சேர்ந்ததுதான். இந்த உலகத்துல நீங்க காதலா நிறைவேற்ற முடியாதத மண்ணுலகில நீங்க மானுடனா பிறந்து அந்த காதலை நிறைவேற்றி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி எம்மிடமே வருவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சாபமும் அதுக்கு சேர்த்து சாபம் விமோசனமும் கொடுத்து சொல்றாரு சிவபெருமான். இதெல்லாம் கேட்டோம் அவருக்கு மனம் கலங்குது சுந்தரருக்கு. சுந்தரர் கேட்கிறாரு, பரம்பொருளே, இப்படி ஒரு புண்ணியமான கைலாயத்திலே நான் என்ன மறந்து நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும் போது அந்த பாவங்களும் தீவினைகளும் நிறைந்த அந்த பூலோகத்துல சென்று நான் என்னென்ன தவறுகள்லாம் செய்ய தெரியாது, அதனால தாங்கள் அப்படின்னு இவரு யோசிக்கிறாரு. சிவபெருமான் என்ன, அதனால என்ன வேணுமோ அதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரரை பார்த்து கேட்கிறாரு. அதனால நான் அந்த மண்ணுலகில பிறந்து ஏதாவது அகாத தகாத செய்ய போறேன் அப்படின்னா நீங்களே என்ன நேர்ல தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான், சுந்தரா, நீ அந்த மண்ணுலகில அப்படி அகாத தகாத செயல்கள் ஏதாவது செய்ய நேர்ந்தா யாமே தடுத்தாட்கொள்வோம், இது உறுதி அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் சிவபெருமான். அதுக்கப்புறம் மண்ணுலகில போய் மானுடனாக நம்ம சுந்தரர் நம்பி ஆரூரர் அப்படின்ற பேர்ல பிறக்கிறார். இதெல்லாம் இப்ப நம்பி ஆரூரருக்கு நினைவு வந்துருச்சு.